சிம்பிளா, ஈஸியா 6 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ரவைய வச்சு பண்ணக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு குடுத்து விடலாம். டீ, காஃபிக்கு ரொம்ப நல்லாருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரவா அப்பம், அதுக்கப்புறம் ரவா ஜாகரி அப்பலு, ரவா கேசரி, அதுக்கப்புறம் ஐயங்கார் பேக்கரி ஸ்டைல்ல முட்டை இல்லாம ஒரு கேக் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ரவா கடலை மாவு வச்சு ஒரு பஞ்சு போல லட்டு பார்க்க போறோம். இதுக்கப்புறமா ரவைய வச்சு காரம் கவலு இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரவா ஜாகரி அப்பலு ஆந்திரா ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதிரசம் மாதிரியே இருக்கும். எதுவும் அரைச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹோம்மேட் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிரசம் செய்ய தெரியாதவங்களுக்கு இது ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது அதுக்கு அரை கப் ரவை எடுத்துக்கலாம், அரை கப் கோதுமை மாவு, அரை கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம், அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் போடணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் வெல்லம், எந்த வெல்லம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். வெல்லம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி இல்லைனா சுகர் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்படி வந்து நம்ம துருவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெல்லத்துக்கு வந்து பாகுபதம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே தேவையில்லை. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக எல்லாருமே பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம 1.5 கப் வெல்லம் போட்டுக்கலாம். அதே மாதிரியே 1.5 கப் தண்ணி. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இந்த கட்டியெல்லாம் கரையும். இதை வந்து நம்ம வடிச்சிடணும். இதில் ஏதாவது தூசி இருந்ததுன்னா வடிக்கும்போது போயிடும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாகுபதமெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை வடிச்சிட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு போட்டு நம்ம கலக்க போகிறோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை போடலாம். மாவை போட்டு கலக்கும்போது கட்டி வராமல் பார்த்துக்கணும். இந்த டைம்லேயே நம்ம கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நல்ல டோ மாதிரி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இல்லைனா நீங்கள் நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா டேஸ்ட் எல்லாம் எதையும் மாற்றிடாது. இப்போ டோ மாதிரி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது ஆறணும். இது ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் சைஸ் பால்ஸாக வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கணும். அதாவது ஓரளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம பிடிச்சிட்டு நம்ம அதிரசம் எப்படி தட்டுமோ அப்படியே வந்து தட்டி எடுத்துடணும். இதுக்கு வந்து 1 நாள் 2 நாள் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இது ரொம்ப நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னாலும் என்னாகும் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் நம்ம பிடிக்க முடியாது, கிராக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸிமமே 20 மினிட்ஸ்க்குள்ளே இதை பண்ணிடலாம். இது மாதிரி ஓரளவுக்கு திக்காக தட்டி நம்ம எடுத்து போட்டுடணும். ஸோ முதல்ல நம்ம எல்லாத்தையுமே வந்து ஓரளவுக்கு மீடியம் சர்க்கிளாக பண்ணி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இல்லை ஒரு வாழை இருந்துன்னா அதில் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லாதவங்க இதே மாதிரி நெய் தடவிட்டோ எண்ணெய் தடவிட்டோ கையிலேயே தட்டி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் ஊற்றிட்டு நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம இதை போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படியே வந்து மேலே வரும், அப்படியே உப்பி நம்ம அதிரசம் எப்படி செய்வோமோ அதே மாதிரியே தான். அதிரசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சி அந்த வெல்லத்தோட பதம் பார்த்து பண்ணுவோம். அது ரொம்ப பெரிய ப்ரொசீஜர். பதம் வரலைன்னா நமக்கு அதிரசம் வராது. இப்போ இது எடுத்தோடனே நம்ம அதிரசம் பிழிகிற மாதிரி நம்ம பிழிஞ்சு எக்ஸ்ட்ரா ஆயிலையும் எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3-4 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், உள்ளே வேகணும். ஸோ அதனால் முதல்ல வந்து சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு மீடியம் டு ஹை வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்படி ஸ்க்வீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ஆயிலும் வந்துடும். ஸோ அப்போ சொதன்னு இருக்காது. நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா
அப்படியே சொதன்னு அப்படியே நின்றும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி, வெல்லம், நாட்டு சர்க்கரை, நார்மல் சுகர் வச்சு கூட பண்ணலாம். இதெல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதிரசம் செய்ய தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். ஸோ கூடிய சீக்கிரமாக நான் கருப்பட்டியிலலாம் எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். மில்லட்லேயும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது, ஆயில் அப்சர்வ் பண்ணாது, வெல்லத்தில் அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு ரவா கேசரி. அதுவும் எந்த ஒரு கலர் இல்லாமல் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட். அதுக்கு குங்குமப்பூ எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் ஊற வச்சிடலாம், சுடு தண்ணியில். அதுக்கப்புறம் நம்ம ரவை எடுத்துக்கலாம். நீங்கள் ரோஸ்டட் ரவை இல்லை நார்மல் ரவை இது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை 1 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை நம்ம நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்து அதையே நம்ம எடுத்துக்கலாம். இதே நெய்யில் தான் நம்ம ரவையை வறுக்க போகிறோம். நெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/4 கப்லேருந்து 1/2 கப் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம ரவையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுக்கணும். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து ஒரு மணம் வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்தா போதும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌனாக விட வேணாம். ஸோ இதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிடலாம். அதாவது நம்ம இந்த சாஃப்ரான் சோக் பண்ண அந்த வாட்டரோட சேர்த்து, அதாவது குங்குமப்பூ ஊற வச்ச அந்த தண்ணியோட சேர்த்து ஒரு 3 கப், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ரவையை போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் கிளறணும். இது கட்டி விழுந்துருச்சுன்னா வந்து ரவா கேசரி வந்து நல்லா வராது. அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும். இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். நெய் ஊற்றிட்டு மூடி வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் எடுத்தால் ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு ரவை வந்து நல்லா மலர்ந்துருக்கும். இப்போ 1 கப் சுகர் போடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த சுகர் மெல்ட் ஆகும். நீங்கள் சுகர் வந்து வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த சுகர் எல்லாம் வந்து ரவையோட சேர்த்து நல்லா வந்து வேக வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணோம். இடையில ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய் போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராம்பு போடலாம், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கூட இருந்தால் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமையே நல்ல அந்த சாஃப்ரானில் வந்து ஊற வச்சதுனால நல்ல கலர் வந்துடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் வந்து இதெல்லாம் வேணாம், எங்கிட்ட சேஃப்ரான் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துடும். ஸோ பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே நம்ம கரண்டியில் எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு அப்படியே வந்து எடுத்தாவே அப்படியே விழுந்துடும். ஸோ பர்ஃபெக்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது குழந்தைங்க வந்து ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். இது டைம் ஆக நல்லா வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்க அந்த சுகர் அந்த நெய் எல்லாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மாம்பழத்துலேருந்து ஆரம்பித்து பைனாப்பிள், அதுக்கப்புறம் வாழைப்பழத்தில் பண்ணலாம். இது வந்து வெல்லத்துலேயும் நான் வீடியோ போட்டிருக்கேன், நாட்டு சர்க்கரையிலும் ரவா கேசரி போட்டிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ரவா கேக், அது வந்து பார்த்திங்கன்னா ஐயங்கார் பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம். மிக்ஸி மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு ரொம்ப பெரிய பீட்டர்லாம் தேவையில்லை. நல்லா ஸ்பாஞ்சியாக ஒரு பட்டர் கேக் மாதிரி இருக்கும். வீட்லேயே பர்ஃபெக்டாக நம்ம செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ஸ்லைசஸுமே ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவருமே கிடையாது. ஸோ இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். பேக்கரியில் கூட இந்தளவுக்கு சூப்பராக இருக்காது. பர்ஃபெக்டாக பேக்காக இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் எவ்வளோ தான். ஸோ முதல்ல ரவை வந்து சிரோட்டி ரவை, 1 கப் நல்லா வாமான மில்க், 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஏலக்காய் 2, மைதா ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போது மிக்சியில் ஃபஸ்ட் எடுத்தோடனே 1/2 கப் சுகரும் 1 கப் நல்ல ஃபைனான ரவை, ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஃபைனாக அரைச்சிக்கோங்க.
ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிடணும். இப்போது இதிலேயே வந்து மைதாவும் போட போகிறோம், சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் பால் வாமான மில்க் எடுத்துக்கலாம். ஸோ அதையும் எல்லாமே மிக்சிலேயே நம்ம போட போகிறோம். அதே மாதிரி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 50 செகண்ட் மட்டும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பேட்டர் எப்படி இருக்குன்னா இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். மிக்சியிலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு பவுலில் ஊற்றி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதுலேயே பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேயில் ஊற்றிக்கலாம். முன்னாடியே ட்ரேவை ரெடி பண்ணி வச்சுருங்க. நெய் தடவியோ பட்டர் தடவியோ பட்டர் ஷீட் போட்டோ தடவி அதுக்கப்புறம் ரெடியாக வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா 2 தடவை டேப் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஏர் பபிள்ஸ் போயிட்டு ஈவனாக பேக் ஆகும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பேட்டர் இருக்கணும். ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் மேலே க்ராக் ஆகும், ரொம்ப ஷைனிங்காக வராது. அதே மாதிரி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அமுத்தி விட வேணாம். ஸோ 2 தடவை இப்படி பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி இல்லை அவனில் வைக்கலாம். ப்ரீஹீட்டிங் டைமில் 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் 250 டிகிரி. பேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் 180 டிகிரி. இதே மாதிரியே கடாய் ப்ரெஷர் குக்கரில் 5 மினிட்ஸ் மீடியமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 35 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டான கேக் ரெடி ஆகிடும். உங்கள்கிட்ட வந்து ஓடிஜி தான் இருக்கணும், அவன் இருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நல்ல டாப் வந்து ப்ரௌனாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது டூத் பிக்கோ ஏதாவது ஒரு ஸ்டிக்கோ வச்சு பாருங்கள். எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒட்டாமல் வரணும், அதான் வந்து கரெக்டாக பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறமா அது எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரம்பிள் வராது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், எல்லாமே ஈவனாக பேக் ஆகிருக்கும். ரொம்ப சாஃப்டாக அந்த ஏலக்காய் போட்டதுனால நல்லா ஸ்பாஞ்சினஸோடு இருக்கும். ஏலக்காய் பிடிக்காதவங்க வனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எக்கு வேணும்னு நினச்சா 2 எக்கை வந்து மிக்சிலேயே போட்டு அரைச்சி பண்ணிக்கலாம் நீங்கள் இதே மாதிரியே. ஸோ அதுங்க வந்து டாப்பை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து கட் பண்ணுறதுக்காக ரிமூவ் பண்ணுறேன், எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு காட்டுறதுக்காக. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான கேக் ரெடி. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கே வந்து இது கெட்டு போகாது. இதில் ஜாம் வச்சு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஹனி ஊற்றியும் சாப்பிட்லாம். நீங்கள் ஏதாவது ஃப்ராஸ்டிங் பண்ணுறீங்கன்னா அப்படியும் நீங்கள் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்லைசஸ் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு 3 to 4 டேஸ்க்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி சிம்பிளான கேக் ரெசிபீஸ் பேக்கரி ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி கப் கேக் எல்லாம் போட்டிருக்கேன். கடாயில் பண்ணுறதா இருக்கட்டும், ஓடிஜியில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். சாக்லேட் கேக்ஸும் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கேக்கில் நீங்கள் சுகர் பிடிக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் இது எல்லாமே கூட யூஸ் பண்ணலாம். அதே சமயம் பட்டர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கிறது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் அப்படிங்கிறதுனால இந்த கேக்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதே சமயம் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் ஏதாவது கேக் சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்கு பிடிக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு எக்கு மட்டும் போட்டால் போதும், நல்லா பஞ்சு மாதிரி வந்துடும், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இது பாருங்கள், பேக்கரி ஸ்டைலில் மாதிரியே இருக்கும் கேக் ஜெல் இல்லாமல். இதுக்கப்புறமா 5 நிமிஷத்தில் ஒரு அப்பம் பண்ண போகிறோம். இது கார்த்திகை தீபத்திலேருந்து ஆரம்பித்து கிருஷ்ண ஜெயந்தி, அதுக்கப்புறம் தமிழ் நியூ இயர் கூட நீங்கள் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து விடலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு முதல்ல 1 கப் மைதா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் ரவை, நீங்கள் வந்து கோதுமை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சுகர் 1/2 கப் போட்டுட்டு கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி. நீங்கள் பேக்கிங் சோடா போடல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் உப்பி வர்றது தாமதமாகும், அதனால் நீங்கள் போடுறது பெஸ்ட்டு. ஸோ எப்போவாவது ஒரு நாள் பேக்கிங் சோடா போட்டு சாப்பிட்றதுல தப்பு இல்லை. இப்போ பால் ஊற்றணும். பாலே முழுசாக ஊற்றியும் பண்ணலாம், தேங்காய் பால் ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றலாம்.
அப்படி இல்லைன்னா நீங்கள் பாதாம் ஓட்ஸ் மில்க் கூட ரெடி பண்ணி இதில் ஊற்றி பண்ணலாம். ஃப்ளேவர் எல்லாம் ரொம்ப பெருசாலாம் மாறாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த கட்டிகள்லாம் வராமல் இருக்கும். அது ஃபார்ம் ஆகாமல் இருந்தாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த அப்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறையில் பண்ணலாம். ராகி, கோதுமை மாவு, வாழைப்பழத்தை வச்சு பண்ணலாம், மாம்பழத்தில் பண்ணலாம், பப்பாளியில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் உங்களுக்கு போதுமானது. இந்த மாவு அப்படிங்கிறது நம்ம தோசை கரைக்கிற மாதிரி இருக்கணும், இட்லிக்கு மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஃப்ளோ வந்து ஓரளவுக்கு விழணும். அதே சமயம் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரவை போட்டுக்கலாம். இல்லைனா மைதா கோதுமை கூட நீங்கள் போட்டுக்கலாம். சொன்ன மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை, சுகர் கூட இதுக்கு போட்டு பண்ணலாம். சாரி, நாட்டு சர்க்கரையும் ப்ரௌன் சுகரும். ஸோ இப்போ நல்ல குழியாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு நல்ல சூடான எண்ணெயில் தான் நீங்கள் ஊற்றணும். லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஊற்றவே கூடாது. நீங்கள் இப்படி ஊற்றும் போது நல்லா உப்பி வரும். இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இது உள்ளேயும் வேகணும். அவசரப்பட்டு பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துட வேணாம். கலர் நல்லா வந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கிற மாவு வெந்திருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அரிசியெல்லாம் ஊற வச்சும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளானது சிவப்பரிசியில் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டஃபிங் வச்சு பண்ணணுன்னாலும் பண்ணலாம். தேங்காய் ஸ்டஃபிங் வைக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு 1/2 கப் இதில் ஆட் பண்ணிங்கன்னா அதனோட ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று கருப்பு எள், வெள்ளை எள் இது 2ஐயும் வறுத்தும் போடலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ செட்டிநாடு ஸ்டைலெல்லாம் வந்து கந்தராப்பம் பண்ணுவாங்க. அதே ஸ்டைல் தான் இதுவும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா முந்திரி திராட்சை போடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா உப்பி கலர் எல்லாம் வந்துடுச்சு. இதை வந்து எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் ஆகிடும். இதில் வந்து ஆயிலே அப்சர்வ் ஆகாது ஃபஸ்ட்டு உங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். டீ, காஃபிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமாக நான் வாழைப்பழத்தை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போடுறேன். அதுவுமே இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் 10 நிமிஷத்தில். இதுக்கப்புறமா கடலை மாவும் ரவையை வச்சு ஒரு ஸ்வீட். இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரவா பேசன் லட்டு தான். இது எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் சாஃப்டாக பண்ண போகிறோம். யூஸ்வலாக ரவா லட்டுங்கிறது ஒரு சிலர் ஹார்டாக பண்ணுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. தீபாவளி கூட செய்யலாம். சங்கராந்தி, தீபாவளி, ஹோலி எல்லாத்துக்குமே. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் தேவைப்பட்ட பாதாம் பிஸ்தா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டிங்க அப்படின்னா லட்டு ரொம்ப நாள் இருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு அதே பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு சிரோட்டி ரவை எடுத்துக்கலாம். சிரோட்டி ரவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கிடைக்கக்கூடியது. ரொம்ப ஃபைன் ரவா. இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் ரவை எடுத்து பிளெண்டரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுக்கணும். ஸோ ரவையோடு சேர்ந்து வறுக்கும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நல்லா குக்கான அந்த ஃபீலிங்கில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு மணம் வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறமா கடலை மாவு ஒரு 1/4 கப், அதுக்கப்புறம் 1/4 கப் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட கடலை மாவை பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்ட இடையில நீங்கள் கொஞ்சம் நெய் கூட விட்டுக்கலாம். மொத்தமாக வந்து 1/2 கப் நெய் தேவைப்படும். இதை பாருங்கள், ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இது மணம் வரும். பச்சை வாசனையோடு இருந்துச்சுன்னா லட்டு வந்து சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்ச நாள் இருக்கும்போது கெட்டு போன வாசனை வரும். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக அது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா ஃப்ரெஷ்ஷான கோகோனட் கூட போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். நீங்கள் நார்மல் கோகோனட் அப்படின்னா நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் கடலை மாவு பிடிக்காதவங்க பாதாம் அரைச்சி போட்டுக்கலாம். பாதாமோ முந்திரியோ மில்க் பவுடரோ எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போடும்போது நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரவையை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே செய்யலாம். இப்போது சுகர் சிரப், அதுக்கு 1/2 கப் சர்க்கரையும் 1/3 கப் வாட்டரும் ஊற்றுறோம். அதாவது 1/3 கப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80 கிராம் வரும், 80 ml. இப்போ சாஃப்ரான் போட்டுக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா போடலாம், இல்லைனா நீங்கள் விட்டுறலாம். ஒரு கம்பி பதம் வரணும்.
அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கம்பி பதத்துக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ இதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கம்பி பதம் வரும்போது தான் லட்டு நம்ம வந்து நல்லா பிடிக்க முடியும். இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த கடலை மாவு, ரவை, அந்த டெசிகேட்டட் கோகோனட் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 நிமிஷத்துக்கு மேலே இதை நீங்கள் குக் பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஏலக்காயும் முந்திரி திராட்சையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணி முடிச்சுடுங்க. அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ரவை வந்து என்ன பண்ணணும்னா அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணும். இதில் கலரெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான். நமக்கு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு கம்பி பதம் வந்ததுனாவே என்ன ஆகும் அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் எல்லாத்தையும். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். இடையில நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் 2 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே. நீங்கள் வந்து ஆறிடுச்சுன்னா அது வந்து என்னென்னா உதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ எனக்கு ஒரு 2 நிமிஷம் தேவைப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு எடுத்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி நல்லா வரும். இப்போது நல்லா உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். டைட்டான உருண்டைகளாக. எப்படி நீங்கள் டைட்டாக பிடிச்சாலுமே அந்த உருண்டை வந்து சாஃப்டாக தான் இருக்கும். ஹார்ட் ஆகிடாது. யூஸ்வலாக சுகர் சிரப் வந்து ஒரு கம்பி பதம் பார்த்துட்டு ஊற்றும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்கிறாங்க ஹார்ட் ஆகுதுன்னு. பட் ஆனால் ஹார்ட் ஆகுது. நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அதில் வந்து நல்லா சூடான பாலை ஊற்றி நீங்கள் லட்டாக பிடிச்சிடலாம். இன்கேஸ் ட்ரையான சுச்சுவேஷனில் ரன்னியாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாதாம் பவுடரோ, மில்க் பவுடரோ, முந்திரி பவுடரோ ஏதாவது ஒன்று நீங்கள் அரைச்சி, பொட்டுக்கடலை பவுடர் கூட நீங்கள் அரைச்சி போடலாம். ரன்னியாக இருக்கிற சமயத்தில் லட்டு ஈஸியாக பிடிச்சிடலாம். சுகர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. தண்ணி படாமல் இருக்கணும். ஸோ இந்த லட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முந்திரியில் இருந்து ஆரம்பித்து கிளாசிக்காக எப்படி பண்ணுறது, அதே மாதிரி சிம்பிளாக எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸில் நான் போட்டிருக்கேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. தீபாவளின்னு வரும்போது நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பண்ணலாம். நான் இதே ரெசிபியை நாட்டு சர்க்கரை வச்சும் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் சுகர் பிடிக்கலைன்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம் இதை வச்சும் பண்ணலாம். இதுக்கப்புறமா காரம் கவலோ ஆந்திரா ஸ்பெஷல் சொல்லலாம். ஷெல் ஷேப்டு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது. நான் மைதா இதில் போடலை, கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு புதுசாக ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணி கொடுங்க. இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம், 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். ஓமம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் நெய். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ தண்ணி ஊற்றிட்டு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அதாவது அந்த மாவு எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் செமி சாஃப்ட் மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வந்துக்குங்க. இதை வந்து பண்ணும்போது தண்ணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் பண்ணணும். ஒரேடியாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப இலகுன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கிறிஸ்பினஸ் வராது. ஸோ இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இது வந்து மைதாலேயும் பண்ணலாம், நீங்கள் ரவையே முழுசாக வச்சு பண்ணலாம். அதுக்கு ஒரு ரவை இருக்குது, அது வந்து சிரோட்டி ரவை. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த மாவை 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா செட் ஆகிருக்கும். இப்போது 1 நிமிஷம் மட்டும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் பண்ண முடியலைன்னா ஒரு சப்பாத்தி கட்டையில் போட்டுட்டு நீங்கள் ரோலாக அப்படியே தேய்ச்சிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால்ஸ் கூட பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஆகாது இதை செய்கிறதுக்கு. ஸோ ரேண்டமாக ரஃப்பாக அப்படியே வந்து நீங்கள் பிச்சு போட்டதுக்கப்புறமா பால் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த பாலுமே வந்து ரொம்ப ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேப் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ஒரு
மோல்டு ஒன்று இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர்க் வச்சுக்கலாம், அதுலேயும் பண்ணலாம். இல்லை டூத்பிக் வந்து ஒரு 4 டூத்பிக் வச்சுட்டு அது மேலே கூட ஷேப் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து கடையில் கிடச்சிது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கவ்வலு மோல்டுன்னு சொல்லுவோம். இது கிடச்சிதுன்னா இதில் எடுத்துகிட்டு சின்ன பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வந்து தொட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒட்டணும். இல்லை அப்படின்னா இது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியால், எண்ணெயால் கிடையாது, தண்ணியால். ஸோ இதுக்கப்புறமா பாருங்கள், இது மாதிரி கையில் இது பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைப்டு மாதிரி வந்துடும். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக இந்த எட்ஜஸையும் நீங்கள் சீல் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி அழகாக வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டும் பண்ணலாம், காரம் பண்ணலாம், அதாவது ஸ்பைஸியாகவும் பண்ணலாம். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஈஸி தான், சீக்கிரமாகவே பண்ணிடலாம். நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மோல்டில் நீங்கள் எண்ணெயை தடவிடுங்க. அப்படிங்கும்போது அது ஈஸியாக என்ன ஆகும்னா பிரிஞ்சு வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் இதில் தேவைப்பட்டால் மிளகு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, கசூரி மேத்தி இதெல்லாம் கூட ஃப்ளேவருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கலர் வேணும்னா நீங்கள் பாலக்கீரையை அரைச்சி போட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் வரும். பீட்ரூட் அரைச்சி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிங்க்கான ரெட்டான ஒரு கலர் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஃப்ளேவர் இதில் வேணாலும் கொண்டு வரலாம், நீங்கள் எந்த கலரில் வேணாலும் கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் ஃபோர்க்கில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வரும். நான் அது கூட சீக்கிரமாக வீடியோ போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப சூடான எண்ணெயில் போட்டுறாதீங்க. என்னாகும்னா வெளியே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடும், உள்ளே சொதன்னு ஆகிடும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸாவது ஆகும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறதுக்கு. ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகும். இதில் வந்து இன்னொரு சின்ன டிப் என்னென்னா, இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவரோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கோதுமையெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது அந்த கலர் சடனாக வந்துடாது, கோல்டன் ப்ரௌன் ஆகிடாது. ஸோ அந்த நம்ம மைதாவில் பண்ணுற மாதிரியே இந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் இதை ஏற்கனவே செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ இதில் நான் ஆட் பண்ணல, பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் சத்தெல்லாம் அடங்கிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு, நமக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு, அதுக்காக ரொம்பவும் பேர்ன் ஆகலை. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் கொஞ்சம் நெஞ்சம் ஆயிலும் அதில் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி போடுவோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளேவருக்காக தான். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கருவேப்பிலை போடணும்னு அவசியமே இல்லை. எப்போவுமே கருவேப்பிலை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நல்ல சுடான எண்ணெயில் நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் சாப்பிட்லாம். ஏர் ஃப்ரையர் அவனில் கூட நீங்கள் பண்ணலாம். நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும், டீக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்குது, அதில் 2000 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ், சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.